கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த வசனத்தில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, எளிமையுள்ளவர்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அதுவும் எதில் எளிமையாக இருக்கணுங்கிறதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு பெரும்பாலும் தோற்றத்தில் எளிமையுள்ளவர்களை பார்க்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய ஆலய கட்டுமானத்திற்காக நாங்கள் வசூல் பண்ணுவதற்காக கோயம்புத்தூர் சென்றோம். ஒருவரின் மூலமாக நாங்கள் இவற்றை போனால் 5 ரூபா கிடைக்கும். நாங்கள் அவரை போய் பார்த்தோம். அவர் ஒரு ரோட்டில் பாம்போவில் உட்காந்துருக்கிறாரு. அழுக்கான வேஷ்டி, எந்த டீசென்ட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷனை போல் உட்காந்துருக்கிறார். அப்போ தான் ஒருவரை பற்றி அவர் சொன்னார், இவர் பல கோடிகளுக்கு அதிபதியானவர், ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருப்பார், எந்த பந்தாவும் என்ன செய்யாது இருக்க. இன்னைக்கு சிலருக்கு சில துட்டுகள் கொஞ்சம் கையில் வந்தாலே பந்தா பேர்வழி, பந்தா பேச்சு, நான் அதை சாதிச்சிருவேன், இதை சாதிச்சிருவேன். ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, ஆவியில் எளிமையாக இரு. உன்னை நீயே உயர்த்தி காட்டாத, உன்னை நீயே உயர்த்தி பேசாத. நான் நினச்சா அப்படி சாதிச்சிருவேன், நான் தான் இப்படி. நோ, எளிமையாயிரு. இப்படி செயல்பட்டால் பரலோகத்துக்கு நம்ம சொந்தக்காரங்களா நம்ம மாற முடியும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஆவியில் எளிமையாக இருக்கணும்னு விரும்புகிறீர். அது எப்படியெல்லாம் எளிமையாக இருக்கணுமோ அப்படியெல்லாம் எளிமையாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும், ஞானம் தாரும், விவேகம் தாரும். இந்த உலகத்தில் நாங்கள் சில நேரங்களில் எளிமையாக இருந்தால் மற்றவங்க எங்களை தப்பாக நினைப்பாங்களோ, தாழ்வாக எண்ணுவாங்களோன்னு நினச்சி பந்தா பண்ணிடுறோம். மன்னியும். நாங்கள் பரலோகத்துக்கு உரியவர்கள் என்பதை புரிந்து ஆவியில் எளிமையாக இருக்கின்ற கிருபைகளை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.